ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிர்நிலையை அறியணும்னா, உயிர்நிலை மேல்நிலைக்கு வரணும்னா, இறைவனை அறியணும்னா ஒழுக்கம் தான் ஃபவுண்டேஷன். ஒழுக்கம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை. அப்ப அதுக்குதான் நெறிமுறைகள், வாழ்க்கை முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஞானத்தினுடைய முதல் வரிசையே, முதல் பாடமே இதுதான். இறைவனை பற்றி ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்மை பற்றி பார்க்கலாம். இறைவன் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாரு, நம்ம வேண்டாதெல்லாம் பண்ணலாம்னா நிச்சயமா நடக்காது. அதுல இருந்து நம்ம மாறி வரணும். நேற்று வரைக்கும் இருந்தீங்க ரைட், இனி அப்படி வராத நிலைக்கு வரணும். எந்த தப்பு தண்டாவும் இல்லாத நல்ல தூய்மையான பரிசுத்தமான ஒரு நிலையில நம்ம மாறினால், உடலும் உள்ளமும் மாறும்போது இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்.